நண்பர்களே, இதனுடைய நிச்சயம் நல்லது இன்ப முருகானந்தன். என்ன பயங்கரமாக இருக்குது பார்க்குறீங்க இல்லையா? மது, விதவிதமான மது வகைகள். ஆமாம், ஒரு 4-5 வெளிநாட்டு சரக்கு, உள்நாட்டு சரக்கு எல்லாமே இருக்குது. 7-8 கப்பில் விதவிதமாக. என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், பீங்கான் கப்பு, கண்ணாடி கப்பு, அழகான ஒரு சிவப்பு கப்பு, அந்த பக்கம் ராயல் சேலஞ்சு இந்த சின்ன பாட்டிலு, இந்த பக்கம் பீங்கானில் கருப்பு கலரில் பீங்கான், இங்கே அருமையான கிளாஸில், அப்புறம் இங்கே இந்த பெரிய வெள்ளை கலரில், அப்புறம் நம்ம எவர் சில்வர் சொம்பில் அழகான பிடிக்கட்டு ஊறுகாய் இருக்குது. வேக வச்ச சிக்கன் இருக்குது. ஐயோ கடவுளே, இந்த இடத்துல கிருஷ்ணர் வேறு வந்துட்டார் பாடுறதுக்கு. திருக்குறள் வேறையா? ஐயோ தெய்வமே, இது என்ன தான் நடக்குது இங்கே? பணம் வேறு, குப்பை பாக்ஸுக்குள்ளே பணம், என்னமோ பணம் கொட்டுன்னு கொட்டுற மாதிரி. அப்புறம் கார வகைகள் சாப்பிட்றதுக்கு. என்னங்க நடக்குது? இதுதாங்க, இது எல்லாம் கலந்த ஒரு விஷயம். அதாவது இப்படிப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் ஜாதகம், அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பொய் கிடையாது. சுத்தமாக கணிக்க தெரிஞ்சால் ஜாதகம் சுத்தமே. இப்போ பாருங்கள், 9ஆம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 9ல் அந்த துலா லக்ன அதிபதி சுக்கிரன் போய் லக்ஷ்மி யோகத்தில் உட்கார்றார் 9ல் புதன் வீட்டில். அப்புறம் அவரை 3ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார். எங்கேருந்து? தனுசிலிருந்து. இந்த குரு தேவகுரு, அவர் அசுரகுரு. அசுரகுருவை தேவகுரு 3ஆம் வீட்டிலேருந்து பலத்தோடு பார்க்குறார். முதல்லையே அங்கே அசுரகுரு ரொம்ப பலத்தோடு உட்காந்துருக்கார். அதில் இவர் வேறு தேவகுரு, நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நீ எதிரியாக இருந்தாலும் நான் எனக்கு 3ஆம் இடத்துல இருக்கேன் நான், அதனால் உன்னை நேர் பார்வை பார்த்து நான் பலப்படுத்துகிறேன்னு அங்கே போய் உட்காந்து பலப்படுத்துகிறார். அப்புறம் சூரியன், இந்த துலா லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவனாக சூரியன் இருக்கவே முடியாது. ஏன்னா 11ஆம் இட அதிபதி. அவன் கெட்டு போயிடக்கூடாது. அவன் அதே வீட்டில் ஆட்சி, சிம்மத்தில் ஆட்சி. செவ்வாய் மாரகாதிபதி இந்த துலா லக்னத்துக்கு 2 எடுக்கூடியவன், மாரகத்தை தான் செய்யணும். ஆனால் அவன் போய் 11ல் உட்காந்துட்டான். 11ல் போய் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த கிரகம் நல்லதை தான் செஞ்சாகணுங்கிறது விதி. அது கேதுவாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆக சூரியனும் செவ்வாயும் இந்த துலா லக்னத்துக்கு ஆகாதவர்கள் தான், சுக்கிரனுக்கு ஆகாதவர்கள் தான். ஆனால் 2 பேரும் 11ல் போய் உட்கார்ந்ததுனால வேறு வழியே இல்லை, ஒன்றுமே பண்ணவே முடியல. அப்போது என்னாச்சு? சுக்கிரன் கலா ரசிகர், வாழ்க்கையை விதவிதமாக அனுபவிப்பார். மது வகையில் மட்டுமில்லை, பெண்கள்லேயும் இப்படி தான். அவர் அனுபவிக்காத உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. மது வகைகளாகட்டும், பெண்களாகட்டும், ஆடம்பரமாகட்டும், பணமாகட்டும், காசாகட்டும், அவர் சுத்தாத நாடுகளே இருக்காது. ஏன்னா அப்படி அவரை ரசிக்க வைக்கிறாரு. யார்? சுக்கிரன். அதுக்கு தேவையான பணத்தை செவ்வாய் கொடுத்துட்றான், சூரியனும் கொடுத்துட்றான். சூரியன் 11 உட்காந்தா எங்கே அவருக்கு ஆட்சியாளர்கள் மத்தியில் அவருக்கு அரசாங்க ஆதரவு. அப்புறம் காவல்துறை, செவ்வாய் 11ல் காவல்துறை ஆதரவு. அப்புறம் 9லேயே சுக்கன் இருக்கனால போதுமான அளவுக்கு எல்லா கலைகளையும் ரசிக்கக்கூடிய தன்மை. 10ல் புதன் வேறு உட்காந்தாச்சா, 9 குடையும் 10ல் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் 10ஆம் இடம் ஜீவனத்தில் போய் உட்காந்தாச்சு. எங்கள் அப்பா, வியாபாரம், தொட்ட வியாபாரம் எல்லாம் ஜெயிக்குது. ஒன்றும் டச் பண்ணவே முடியல அவரை. குரு வேறு 3ல் உட்காந்துட்டார். குருவாவது கெட்டது செய்யலாமான்னா அவர் 3ல் போய் தனுசில் போய் உட்காந்து ஆட்சி ஆகிட்டார். 3ஆம் இடம் அவன் 3, 6 கூடியவன் 3லேயே உட்காந்துட்டு கெட்டதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. குருவும் தன்னால் ஆன முயற்சியில் பார்க்குறாரு. ஆனால் முடியல, அவனால் தோற்று போயிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் சுக்கரனை பலப்படுத்திடுறாரு. சுக்கரன் 9ல் உட்காந்து சும்மா ராஜா மாதிரி. இப்போ இந்த ஜாதகம் துலா லக்னம் சொன்னேன். இவருடைய ராசி என்னவாக இருக்கும் அப்படின்னா, கும்ப ராசிங்க. ராசியில் ஒசத்தி கும்பம், லக்னத்தில் ஒசத்தி துலாம், ராசியில் ஒசத்தி கும்பம், நட்சத்திரத்தில் ஒசத்தி சதயம். 3 ஒசத்தி. சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழன் மாதிரி எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரே ஒரு ராஜராஜ சோழன் தான் இன்ன வரைக்கும். அதுபோல் இந்த சதய நட்சத்திரம் 12 ராசிகளில் வசந்த ராசி கும்பராசி தாங்க. ஏன்னா பாருங்கள், ஹோமத்தில் கும்பத்தை தான் வச்சு கும்பிட்றோம். கும்பம் உமா மகேஸ்வரன் கும்பம். அப்போ அதுவும் வசதி. துலா லக்னம் கலை கலை கலை. துலா லக்னம் எதையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மை. இந்த துலா லக்னத்துக்காரங்க எந்த ஒரு ஆலையுமே வெறும் அவங்களுக்கு அதிகபட்சம் 5 நிமிடம் இருந்தால் போதுமானது.
கணிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் 10 வருஷமாக கூட இருக்கேன், 20 வருஷமாக கூட இருக்கேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டானே, நான் துலா கிரகத்துக்காரத்தில் ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் ஏமாந்து போனான்னா வேறு வழியே இல்லாமல் சரி தொலைஞ்சு போ அப்படின்னு அவனாக விட்டாத்தானே தவிர மற்றபடி அவனை ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படியெல்லாம் வசதி சுக்கிரன் 9ல் 10ல் புதன் கூட கேது ஆன்ம ஞானம். நீங்கள் கேட்குறீங்க, அந்த 10ல் கேது இருக்கனால தான் இந்த கிருஷ்ணர் வர்றாங்க, இந்த திருக்குறள் வருது. 10ல் புதன் இருக்கனால தான் 4 டிகிரி 5 டிகிரி மட்டுமல்ல, அதன் மூலமாக அதாவது அறிவு, அது படித்தோ படிக்கலையோ ஆனால் அறிவு, புதன் போதிய அளவுக்கு அறிவு, போதிய அளவுக்கு ஞானம், அந்த கேது போதிய அளவுக்கு ஆன்ம பலம், ஆன்மீக நாட்டம். அப்போது இதுவும் கொடுக்குறாரு. அதாவது வாழ்க்கையில் இன்பத்தையும் கொடுக்குறாரு, வாழ்க்கையில் ஞானத்தையும் கொடுக்குறாரு, வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக பாடங்களை கற்றுவித்து வாழ்க்கைனா எல்லாம் கலந்தது, ஆனால் அதை பக்குவமாக நீ வாழணும், எங்கேயும் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த ஞானத்தையும் அந்த கேது பகவான் கொடுத்துட்றாரு. ஸோ ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி ஜாதகம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜாதகர்கள் நினச்சாங்கன்னா உலக புகழ் பிரசித்தம் அடையக்கூடிய வயர்கள். சங்கீதத்தில் இவங்களை அடிச்சுக்கிற கால் கிடையாது. இவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா எதிர்த்த மாதிரி எப்பேற்பட்ட பாடகனாக இருந்தாலும் ஐயோ கடவுளே, அதுக்கு அந்த பாடகன் கர்நாடிக் சங்கீதம் படிச்சிருந்தாலுமே கூட இவர்கள் முன்னால் அவர்களால் பாட முடியாது. ஏன்னா இவர்கள் பிறப்புலேயே அந்த சங்கீதம் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா இவர்கள் ஈசன், அந்த பகவான், அது ஜீசஸோ அல்லாவோ அந்த ஆண்டவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய அருள் பெற்றவர்கள், அவரிடத்தில் யாராலும் மோதி ஜெயிக்கவே முடியாது. ஸோ இப்பேற்பட்ட ஜாதகம் அமைந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். எல்லாருக்கும் இப்படி அமையுமான கஷ்டம்தான். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குழப்பம் ஜாதகத்தில் வந்துன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 8148002292. ஜாதகம் மட்டும் இல்லை, நியூமராலஜி படி நியூமராலஜியும் ஜாதகமும் சரியாக பொருத்தமாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். அதனால் உங்கள் பேரையும் மிக சரியாக அதிர்ஷ்டகரமானதாக மாற்றிக்கொள்ளணும். வீட்டையும் வாஸ்துப்படி நீங்கள் அமைச்சிக்கிட்டு ஜாதகத்தையும் சரியாக கணிச்சிக்கிட்டு நியூமராலஜியும் மிகச்சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை யோகமே. ஸோ யோகமான ஒரு வாழ்க்கை வாழ அந்த ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். ரொட்டேன் நல்லதை விரும்பும் முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.